பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்திட்ட நாட்களில் நாம் தியானிக்க வேண்டிய காரியம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளை ஆராதனையில் தியானிக்க வேண்டிய காரியம், அதுல மின் தடை ஏற்பட்டதனால அந்த வார்த்தைகள் அநேகருக்குள் போய் சேர முடியவில்லை. ஆனபடியினாலே நாம் தொடர்ச்சியாக அந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. கொஞ்சம் கவனிங்க. இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போற வார்த்தை, முதலாவது பார்க்க போறது இயேசு என்கிற ராஜா. இயேசு என்கிற ராஜா. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை குறித்து ஏராளமான இடத்துல ராஜா என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் ராஜா என்று சொல்லுகிறது. இப்போ இயேசு என்கிற ராஜா எப்படிப்பட்ட ராஜா? இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்க்க போறோம்னா, இயேசு ராஜா தானா, இயேசு ராஜாவா இல்லையா? உதாரணமா சொல்றேன். நாம் நம்முடைய ஆண்டவரை எப்படிலாம் சொல்றோம்? தகப்பனாக பார்க்கிறோம், தாயாக பார்க்கிறோம், நண்பனாக பார்க்கிறோம், சரிங்களா? அதே போல தேற்றரவாளனாக பார்க்கிறோம், மீட்பராக, இரட்சகராக, மெய்ப்பராக. நம்முடைய ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல கோணங்களில் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு கோணம் இருக்கிறது, அதுதான் ராஜா என்கிற கோணம். இப்போ ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து ராஜாவா? இப்போ பிலாத்து அப்படிதான் கேட்டார். பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறார் இல்லையா? அப்ப இயேசுவை விசாரிக்கும் போது அவர் கேட்ட கேள்வி என்ன? நான் வாசிக்கிறேன். யோவான் 18:33 போட்டிருக்கு. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அப்போ பிலாத்து கேட்ட கேள்வி என்ன? நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அவரை அடித்தார்கள் அல்லவா? அவர்கள் கேலி பேசி அடித்தார்கள். எப்படி கேலி பேசி அடித்தார்கள்? வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 19:3, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அவரை கையினால் அடித்தார்கள். என்ன சொல்லி அடித்தார்கள்? யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். அதாவது பிலாத்து கேட்டது சீரியஸாகத்தான் கேட்டாரு. நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்டாரு. இப்போ இயேசுவை அடிக்கப்படுவதற்கு பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே மற்றவர்கள் அவரை கேலியாக யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை அடித்தார்கள். அது மட்டுமல்ல, பிலாத்து மறுபடியும் சொல்லுகிறார் யூதர்களை பார்த்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா அப்படின்னு கேட்பார். வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 19:14-15 போட்டிருக்கு. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்றார். இயேசு கட்டுண்டவராகத்தான் வருகிறார். அடிக்கப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, அந்த மேல் அங்கி சிவப்பங்கியை தரித்தவராக அங்கு வருகிறார். அப்பொழுது இதோ உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி பிலாத்து சொல்றாரு. அதுக்கு யூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். நன்றாக கவனித்துக் கொண்டு வாருங்கள். அப்ப யூதர்கள் சொல்றாங்க, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா கிடையாது. இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி அவரை மறுதலித்தார்கள் யூதர்கள். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி, இயேசு ராஜாவா இல்லையா? அதனாலதான் இந்த வாரத்துல நம்ம பார்க்கிற முதல் பகுதி தலைப்பு இயேசு என்கிற ராஜா. நன்றாய் கவனியுங்கள். இயேசு ராஜா தான். இப்ப சொல்றேன், மத்தேயு 2வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது
கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வருவார்கள். சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்பார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஓகேயா? எப்படி கேட்பாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்தோம் என்று சொல்வார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா தான். இயேசு கிறிஸ்து ராஜா தான். ஆனால் அவர் எப்படிப்பட்ட ராஜா, எதற்கு ராஜா என்பதைத்தான் தொடர்ந்து பார்ப்போம். ஆனா முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இயேசு ராஜாவா? ஆமா, இயேசு கிறிஸ்து ராஜா தான். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல தூதன் வந்து மரியாளோடு பேசுவார் இல்லையா? அப்படி மரியாளோடு பேசும்போது என்ன சொல்லுவாரு? பிதாவாகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்தை அவருக்கு கொடுப்பார். அந்த ஒண்ணு மட்டும் நான் படிக்கட்டுமா வேண்டாம்? உங்களுக்கு புரிவதற்காக அந்த ஒண்ணு மட்டும் வாசிக்கிறேன். லூக்கா 1வது அதிகாரத்தை நீங்க பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. 1:32 அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அப்போ பாருங்க, கர்த்தருடைய தூதனும் தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ராஜாதான். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? ராஜாதான். இப்ப சில பேர் கேட்பாங்க, ஒரு கேள்வி எழும், அப்ப ஏன் அவர் பாடுபட்டாரு, ஏன் அடிக்கப்பட்டாரு? அதுக்கு தான் அடுத்தது வரேன், சரிங்களா? அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு ராஜாவா? ஆமா, இயேசு கிறிஸ்து ராஜாதான். சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? வானத்திலிருந்து வந்த தூதன் சொல்றாரு, ஆமா அவர் ராஜா தான். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அவர் முடிவில்லாத ராஜா, அவர் முடிவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை. அப்ப இன்னைக்கு முதல் நாள் சொல்றேன், இயேசு ராஜாவா? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து ராஜாதான். இப்ப இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. பிலாத்து இறுதியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையின் மீது ஒரு மேல் விலாசத்தை போட்டார். அதில் என்ன போட்டார்? நசரேயனாகிய இயேசு யூதருக்கு யூதருடைய ராஜா என்று எழுதினார். அப்பொழுது இவர்கள்லாம் போய் கேட்பாங்க, எதுக்கு அப்படி எழுதுனீங்க, அதை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, நான் எழுதுனது தான், அதை மாத்த முடியாது அப்படின்றாரு. அப்போ முத நாள் சொல்றேன், இயேசு என்கிற ராஜா அந்த தலைப்புல தியானிக்கிற நம்ம முதல் நாள் பார்க்கிறோம், இயேசு ராஜாவா? ஆமா, இயேசு ராஜா தான். நாளை முதல் அவர் எதற்கு ராஜா, யாருக்கு ராஜா, எப்படிப்பட்ட ராஜா, தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.